இன்னைக்கு காலையில் வெள்ளனமாவே எந்திரிச்சிட்டேங்க. நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் கரண்டே இல்லை. எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, யார் வீட்லேயுமே இல்லை. எங்கள் ஊரில் நைட்டு 10 மணிக்கு போன கரண்ட்டு திரும்ப வரவே இல்லை. நானும் இப்போ வரும் அப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அதனால் நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லையா, ஒரே டயர்டாகவே இருந்துச்சு. வெக்கையாக வேறு இருந்துச்சா, அதனாலேயே தூக்கமே வரலங்க. அதில் சீக்கிரமாகவே இருந்துச்சு. டீயை போட்டு சாப்பிட்டுட்டு நானும் வேலையை ஆரம்பிச்சிட்டேங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த பயவுலையெல்லாம் தேடி வந்துட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஏரள்ளி போட்டுட்டு பாத்திரம் வளர்க்குறதுக்காக தண்ணியை ஊற்றி வச்சுட்டு, அப்பாவுக்கும் வேலைக்கு போகணும்ல, அதுக்காக வெள்ளனமாகவே எழுந்திரிச்சு டிஃபன் செஞ்சுட்டேங்க. காலைல டிஃபனுக்கு சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன். சாப்பிடும்போதே கரெக்டாக வந்துடும் அந்த பயவில். அதுக்கப்புறம் நான் காலைல வெறும் மாம்பழம் மட்டும்தான் சாப்பிட்டேன். அப்பாவும் குரங்கு பக்கத்தில் உட்காந்துச்சா, அதுக்கும் கொடுத்துட்டு மீதி சப்பாத்தி இருக்குதா, முட்டை சப்பாத்தி போட்டுடலாம் அப்படின்ட்டு அறுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேன், அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனாலே ரெடி பண்ணிட்டேன். சீக்கிரமாக போகிறதுக்கு வேறு லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி வேகமாக செஞ்சு நானும் கிளம்பி எடுத்து போயிட்டேங்க. போகும்போதே சரியான வெயில், மேகம் என் பின்னாடி நல்லா இருக்குல்ல, பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு. அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு என் ஃபேஸை நானே பார்த்துட்டு, சரியான வெயிலுங்க, முக்காடை தூக்கி போட்டேன் நானும். அதுக்கப்புறம் நம்ம பயவுள்ள ஃப்ரெண்டு எனக்குள்ள நிழலுக்காக படுத்துட்டு இருந்தான். அவனே வெயில் தாங்க முடியலை போல், அதனால பேசாமல் படுத்துட்டான். நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லை, பெரண்டையில் காய் காய்ச்சி பழம்பழுக்கு உண்டு, அது செடியோடு இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வீட்டுக்கு நானும் போயிட்டேன்னா, அங்கே கொய்யாப்பழம் 1-2 கிடந்துச்சு. சீசன் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டு கொய்யாப்பழம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குமா, அதனால எங்கள் அக்காவில் புடிங்க கூட சொல்லி நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் காலையில் எங்கள் அக்கா பிள்ளைங்க இந்த வாழைக்கண்டு கொண்டு வச்சுருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு, இவ வேறு தூங்கிட்டு இருக்க நாய் கூட போய் வம்பளுத்து விளையாண்டுட்டு இருக்கா. அது பார்க்குற பார்வையே சரியில்லை.